Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான ஓரியோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது இந்த வெயிலுக்கு நீங்க சிம்பிளா வீட்லயே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம கடைகள்ல அதிக விலை கொடுத்து வாங்காம வீட்ல ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் கூட ரொம்ப குறைவான பொருட்கள் தான். சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்ல செய்யலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை இப்ப டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இது ஒரு கொதி வரட்டும். அந்த டைம்ல ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படிங்கிறது நம்ம ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு டேஸ்டும் ஸ்ட்ரக்சரும் கொடுக்கும். அதே சமயம் கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை இந்த மாதிரி எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். பட் அதுல ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை பொறுத்தவரை அந்த அளவுக்கு அந்த ஒரு ஸ்மெல் இருக்காது. நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனாலதான் இது கலந்து எடுத்து தனியா வச்சிருக்கோம். 1 கப் தண்ணியில கலந்து மாத்தி வச்சிருங்க. அப்பதான் நம்ம பால்ல சேர்க்கும் போது கட்டி எதுவும் இல்லாம இருக்கும். இப்ப இந்த பால் கொஞ்சம் கொதிச்சதும் இதுல 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதை அப்படியே இதுக்குள்ள சேர்த்துருங்க. இந்த பால்ல சேர்த்ததுமே இந்த பால் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம ஆற விட்டுறணும். இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறணும். எந்த ஒரு சூடுமே இருக்கக்கூடாது. இப்ப இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா 1/2 கப் அளவுக்கு விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் கிரீம் இல்லை அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ் கிரீம் கூட எடுத்துக்கலாம். அதுலயும் ரொம்ப பர்ஃபெக்டா வரும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். நீங்க அப்படியே அதை வச்சுட்டு அதை மிக்சியில போட்டு லேசா அரைச்சு மட்டும் எடுத்தா போதும். நம்ம இந்த மாதிரி விப்பிங் கிரீம் இல்லை ஃப்ரெஷ் கிரீம் இருந்துச்சு அப்படின்னா லேசா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுங்க. ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சிருந்தோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட பால் அதை இதுக்குள்ள அப்படியே நம்ம நேரடியா சேர்த்துடணும். சேர்த்துட்டு ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லேசா மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுல நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நம்ம பெரிய பாக்கெட் இருக்கும்ல 20 ருபீஸ்க்கு அந்த பாக்கெட் எடுத்துட்டு இதுல ஒரு 5 பிஸ்கெட் போல நம்ம உடைச்சுதான் போடணும். இது சூடா இருக்கும் போதே நம்ம இந்த ஓரியோ பிஸ்கெட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம நல்லா சில் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது போடுறது. இந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு வச்சிருந்தோம்ல பால் அது நல்லா சூடு கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி போடணும். அப்பதான் இது அங்கங்கேயா இந்த ஓரியோ பிஸ்கெட் இருக்கும்போது நம்ம சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பிஸ்கெட் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். மொத்தமா ஒரு 5 பிஸ்கெட் போல போட்டிருக்கேன். கடைசியா கொஞ்சமா ஃபைனலா இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இது பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு சில்வர் ஃபாயில் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. கவர் பண்ணிட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு நைட்டு மட்டும் நம்ம ஃபுல்லாக வச்சிடணும். இப்போ ஓவர் நைட் ஆயிடுச்சு. ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீஸ் பண்ண வைக்கணும். இப்போ பாருங்க நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இனிமே நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சு அப்படின்னா அதுல எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு குண்டு கரண்டி எல்லாம் இருக்கும்ல அதுல ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டியா இருக்கும். இது செய்யறது ரொம்ப சுலபம். நம்ம கடைகள்ல குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலேயே ஹெல்த்தியா பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.